இருக்கிறது தெரியாது, எங்க அப்பா அம்மாவும் தெரியாதா? ஏங்க நீங்க உலகத்திலே பெரிய குடும்பம் எங்க குடும்பம் தாங்க. இருக்கக்கூடாது வேலிமலையில, நீங்க இருக்க கூட வெள்ளிமலையில, நான் இருக்கக்கூடியது வேலிமலையில. நிலை சரி, நிலை தடுமாறுறீங்களே. இருங்க பாருங்க, போனமா புத்தகத்தை படிச்சோமா அப்படின்னு இருக்கணும். புத்தகத்தை புரட்டணுங்க, புருஷனை புரட்ட கூடாதுங்க. இல்ல கல்யாணமே ஆகலாங்க. புருஷனையும் புரட்டணுங்க. புருஷனை நீங்க அவசரப்படுறீங்க. புருஷனை யாரு? அது ஆண்கள். புராணங்கள் 18. ஒரு சூரிய புராணம் இருக்கு, அது என்ன ஒரு ஆண்மகனுக்குரிய புராணம். அப்ப புருஷர்கள் அப்படின்னா ஆண்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப கந்த புராணம் இருக்கு, கந்தனை புரட்டுங்க. புருஷனையும் புரட்டணும், புத்தகத்தையும் புரட்டணும். ரொம்ப அழகா இருக்கு. வாய்க்கு வந்ததெல்லாம் வாய்ச்ச உடல பேசுறீங்க. இங்க வாங்க, இந்த அத்தை, இந்த அக்கா, இந்த அம்மா. நான் அக்கான்னு சொல்லலையே, அத்தைன்னு. அத்தை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா யாரு? எங்க அப்பா வேடுவ நம்பி. அவருக்கு பட்டம் என்ன கொடுத்துருக்கீங்க? என்ன பட்டம்? உங்க அப்பாவுக்கு. எங்க அப்பாவுக்கு சொல்லுங்க, என்ன பட்டம் கொடுத்து? எல்லாமே நான் சொல்ல, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன பட்டம்? உங்க அப்பாவுக்கு என்ன பட்டம் கேக்குறேன். எங்க அப்பாவுக்கு பட்டம் கொடுத்ததா எனக்கு தெரியல. உங்க அப்பா இந்த இடத்துக்கு? எங்க அப்பாவுக்கு இந்த இடத்துக்கு வேடுவ நம்பி தலைவர். அப்ப நீங்க என்ன இடத்துக்கு? தலைவி அப்படின்னா அத்தை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இதுக்கு பேர் இது சூடாமணி நிகழ்வுல உண்டு. பட்டம்னு சொல்ல முடியாது, இது பதவின்னு தான் சொல்ல முடியும். பட்டத்துக்கு பதவிக்கு வித்தியாசம் உண்டு. தலைவின்னு சொன்னீங்க, தலைவி சொல்லக்கூடியது பதவி தான். அது பட்டமா எப்படி ஆகும்? சரி, பதவியா இருக்குது, பட்டமா இருக்குது. நீங்க தலைவி தானே? சரி, தலைவி அப்படின்னா அத்தை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. தலைவி சூடாமணி நிகழ்வுல உண்டு. தலைவி என்று சொன்னால் கிழவி என்று பொருள் உண்டு, எனக்கு அதுவும் தெரியும். அந்த நாங்க உங்களுக்கு கிழவின்னு சொல்லணுங்க. இப்ப என்னங்க கிழவி அப்படின்னீங்க, கிழவி வேற, கிழவி வேற, கிழவி வேற. ஓங்கி அடிச்சு பேசி இல்லாத விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி காமிக்கிறதா நமக்கு புரியாது. கிழவி அப்படின்னா என்ன நீங்க சொன்னீங்க? கிழவி அப்படின்னா, கிழவி அப்படின்னா தலைவின்னு சொன்னீங்க. இன்னொரு வகையில கிழவி அப்படின்னா வயதானவர்கள். இப்ப பள்ளத்துக்கு வர லா போட்டா என்ன அர்த்தம்? கிழவி அப்படின்னா சொல்லுங்க. ரெட்டை கிழவி அப்படின்வாங்க, பல பல சில சில கலகல அப்படின்வாங்க. மாதிரி அறிவியல் அப்படியே தண்ணி சல சல சலன்னு கொட்டுறியா அப்படின்வாங்க இல்லையா? சல சல சலவிட ரெட்டை கிழவி, பல 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 ரெட்டை கிழவி வந்தல்லோ ரெண்டு ஒன்றல்லோ இப்படி இப்படி கிழவி அப்படின்னா இது ரெட்டை கிழவி அப்படின்னா இலக்கணத்தில் வரக்கூடியது. அப்ப கிழவி அப்படின்னா வயதானவர்கள். விளக்கத்தையும் சொல்றேன் கேளுங்க. குண்டு நாளா போட்டா எங்க அப்பாவும் அண்ணனும் வந்து அறுக்குறாங்களோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அறுவடை அறுக்கிறீங்க. ஆமா, உங்களுக்கு நேரம் ஆகுதுல, போகணும்ல. ஆமா, நாங்க பேசினா உங்களுக்கு அறுக்கிற மாதிரி தெரியும். நீங்களும் தானும் படிக்கிறது இல்ல, தண்ணியும் படிக்கிறது இல்ல. இந்த வைக்கப்பட பக்காத்த நாய் மாதிரி, நேர மாதிரி நக்கிற மாதிரி எடுத்தது மாதிரி நீங்களும் பேசுறது இல்ல, என்னையும் பேச விட மாட்டேங்கிறீங்க. நாய் தாங்க நன்றி உள்ள விளக்கம் தெரியாதா? சும்மா இவங்க சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட வாங்கி பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. அதுக்காக மூட்டை பூச்சிக்கெல்லாம் பயந்து வீட்டை கொடுத்த அப்படின்னா பட்டை எங்க எங்க அப்பா கொடுத்தாங்க? நீங்க தானே சொன்னீங்க. கிடையாது, தலைவன் அப்படின்னா எங்க அப்பா. சரி, தலைவன் தானே. அது திருப்பி முடிச்சு கூட விஷயத்துக்கு ஏன் போறீங்க? அதை வச்சு நீங்க கிழவினா என்ன? தலைவின்னு சொன்னீங்க. கிழவி அப்படின்னா பள்ளத்துக்கு வர லா போட்டா இது இரட்டை கிழவி இலக்கணத்துல வரக்கூடியது. கிழவி அப்படின்னு சொல்லி, அதாவது குண்டுலானா போட்டா வயதானவர்கள் அப்படின்னு அர்த்தம். தெரியாமத்தான் கேக்குறேன். தெரிஞ்சே இந்த இடத்துல தலைவினா கிழவிங்கிறதோட முடிஞ்சு போச்சு. இந்த லானா லானா இதுக்கெல்லாம் விளக்கத்தை போய் யாரும் கேட்டாங்களா? நான் சொல்றேன், கேட்டாதான் சொல்லணுமா? வந்தது என்ன வேலைக்கு கேட்கறது? ஐயா, இது தேவையில்லாத வேலை. அதுக்கு வாங்க. நீங்க இப்ப இலக்கணத்தை படிச்சு உடனே கலக்கிட்டுருவீங்க. ஐயா, நீங்க இலக்கணம் படிச்ச விளக்கண கருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை பண்ணிப்பேனா? தெரியும், பரவாயில்ல, நீங்க சொல்லிட்டு போங்க, அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா சூடு சொன்ன இருந்தா தானே தெரியும். சூடும் சொன்ன இருக்கிறனால நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். அது இல்லைன்னா நான் வீட்டை படுத்து தூங்கி இருப்பேன். பண்ணியா பண்றியா? பண்ணியா பண்றியா? பண்ணினாலும் பன்றினாலும் பன்னிக்கும் பன்றிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்பா. பன்றி என்று சொல்வதா சரியான வார்த்தை. பன்னின்னு ஏன் சொல்றாங்க? சொல்லுங்க. பன்றி அறுக்கிறேன்னு சொன்னீங்க இல்ல, சொல்லுங்க. பண்ணினா என்ன, பன்றினா என்ன? இந்த விளக்கம் எனக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கு காவல் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகணும்னு அப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லை ஒண்ணு மாடு இருக்கா இல்லையாங்கிறத கேட்கணும். புடிச்சுக்கிட்டு போறதுக்கு கூட வழி என்னவோ அதை பார்க்கணும். இப்ப பன்றி பன்னிக்கு வித்தியாசத்தை கேட்டு பன்றினா என்னங்க சொல்லுங்க. பன்னினா என்ன? பன்றி அப்படின்னா அது ஐந்தறிவு உள்ள ஒரு விலங்கு. பன்னினா அந்த நாராயணன் அவதாரப்படுத்த வராக எடுக்கக்கூடியது, அதுதான் பன்றி. பன்னி அப்படின்னா அழகான பெண்ணு
உன்னைத்தானே. இப்ப கழுதைனால அழகான பெண்ணுங்கிறீங்க, கழுதைனா அழகான பெண்ணு கிடையாது, பண்ணினால அழகான பெண்ணுங்கிறீங்க. கழுதை அப்படின்னா பெண்ணு கிடையாது, அழகான பெண்ணு கிடையாது. கழு என்றால் அழகம், தையல் அப்படின்னாக்க அழகான பெண்ணுன்னு அர்த்தம். தை அப்படின்னா வராது, அது எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லக்கூடாது. கழு தையல், ஏன்னா தையல் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு உண்டான அர்த்தம். அவங்க சொல்றத கேக்குறேன், நீங்க சொல்றத நான் கேக்குறேன். சரியா? நான் சொல்லுவாங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்வாங்க. நீங்க சொன்னா ஒத்துக்கிட்டு போக முடியாது. நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒக்கப்புறம் முழுசா இந்த பள்ளிங்கிறதுக்கு அழகான பெண் தானா அப்படிங்கறத நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க உனக்கு நான் எழுதி தரேன், வாங்க. எழுதி கொடுக்கறத நான் போக முடியாது, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். புத்தகத்தையும் சொல்றேன், வாங்க முடியும். போய் புரட்டுங்க, சூடாமணி நிகண்ட போய் புரட்டுங்க. புரட்டன சும்மா வந்தமா போன மாட்டேன் கூடாது. இது பழங்காட்டு நரி. ஒரு விஷயம் சொல்லவா? ஐயா, நான் நடைமுறைப்படி நான் சங்கரதா சுவாமிக்கு மரியாதை கொடுத்து நான் நாடகத்தை நடத்தி நான் போறேன். நீங்க சூடாமணி என்ன இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் பற்றி இங்க ஒப்பிக்கிறதுக்கு நான் ஆளு கிடையாது. பேசணும், வழக்கம் சொல்லணும். எனக்கு சமயோஜித புத்தி எனக்கு இருக்கு, அதான் தெரியுது. உங்க சமயோஜித புத்தி எனக்கு இருக்கு, தெரியுது. சரியா? ஆனா ஏன் இப்படி குத்தி வச்சு போய் நிக்கிறீங்க? அதான் சொல்றேன், எனக்கு சங்கரதா சுவாமிகள் எழுதி வைத்த கதை என்னவோ அதை நடத்திக்கிட்டு போக எனக்கு அந்த கதைப்படி நீங்க வரலையே. நான் நீங்க படிச்சுக்கிட்டு படிச்சதை ஒப்பிக்கிறதுக்கு நான் ஆளு கிடையாது. அப்படி உங்களுக்கு ஒப்பிக்க தெரியல, படிக்க தெரியல, அது தேவை இல்லைங்கிற. எனக்கு இந்த இடத்துல என்ன வேலை? தேவையில்லாம இந்த இடத்துக்கு அப்படியே வர்றீங்க. உங்ககிட்ட சண்டை போடணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அவசியம் இல்லைங்க. இல்ல குட்டியை கொடுத்துருங்க. உங்க குட்டியை என்கிட்ட இல்ல நடக்குது. எட்டி எட்டி பாக்குதம்மா, மானம்மா அட அம்மம்மா அது சொன்ன வாழ குட்டி தானம்மா. அம்மா வள்ளியம்மா மழை கட்டிடமா. ஓடி வந்த மாடு அது உள்ளே இருக்குது. கேளுமா வள்ளியம்மா, ஓடி வந்த மாடு அது உள்ளே இருக்குது. நீ சம்மதமா கண்டிடமா, நீ சம்மதமா கண்டிடமா, நீ மனசு வச்சு மானத்தா கொண்டு வேணி. அம்மா வள்ளியம்மா மழை கட்டிடமா, அம்மா வள்ளியம்மா மழை கட்டிடமா. கருவேல காட்டுக்குள்ள கட்டி வச்சே கூட்டுக்குள்ள காடாக்கூடி என்ன பேசுது, அது என்ன பேசுது? பிரச்சனைக்கு வந்த வருக்கும் கவலைக்கு வந்த வள்ளியம்மாவும் பிரச்சனை என்ன பிரச்சனை இல்லை பொருளை பேசுது, சும்மா பொருளை பேசுது. ஒத்தையடி பாதையே, ஒத்தையடி பாதையே, ஒத்தையடி பாதையே பொருளையே கண்ணடியோ மண்ணுமேனி அது அம்மாடி அவ கண்ணடியோ எழுந்தேனி. இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய குட்டி நீங்க சம்மதம் கொடுப்பீரா அப்படிங்கிற காரணத்தினால நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்குன்னு இல்ல, நீங்க எத்தனை நாள் இந்த இடத்துல இருந்து மாடு இருக்கான்னு கேட்டாலும் இந்த இடத்துல என்னுடைய பதிலாக கூடியது இல்லைங்கிறது மட்டும்தான். அதை மீறி ஒத்த வார்த்தை கூட என் வாய் வார்த்தையாக வராது. இருக்குன்னா இல்லைன்னு ஒரு பொருள், இல்லை என்று சொன்னால் இருக்குன்னு ஒரு பொருள், அப்படின்னா பேசிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்ல நீங்க சொல்ற விதத்தை பார்க்கும்போது நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்து விடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது,
கிடைக்காத நண்பர் கிடைத்து விடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வரும் ஆனா வராது. கை விட்டதடா அப்படி போனால் போகட்டும் கூட இந்த பூமியில் நிலையால் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் கூட. போய போய புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு போய போய புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு உனக்கு கணக்கு இப்ப என்ன அத மனக்கு இருக்கு. வேண்டுகோளை மதிக்க வேண்டும் முறைப்படி நீ போகாத இடம் போனா அது யாருக்கு அழகான பொண்ணுனா அது கேட்ட கண்ணுனா அழகான பொண்ணுனா அது கேட்ட கண்ணுனா என்கிட்ட இருந்ததெல்லாம் அழகான பொண்ணுனா அது கேட்ட நான் கேட்கலாம்ல நான் கேட்கலாம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு அப்பா அதனால நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அது சரி என்கிட்ட வந்து கேட்க சொல்லு. ஏன் நீ குடும்பத்துல குப்பி அடிக்க பாக்குறியா கொண்டு முடியும் கொண்டு வேணுவரே நல்ல விஷயம் அற்புதமா இவ்வளவு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உண்மையிலே உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு சின்ன கதை அப்புறம் நானும் நல்லா சொல்லுங்க. ஒரு கிளியும் காக்காவும் காட்டுல இருந்துச்சான். எழுதி போட்டோம். அந்த கிளிக்கு பாருங்க எப்பவுமே திமிரு ரொம்ப அதிகமா. அழகு நினைப்பு. ஏன் இங்க கைய காட்டுறீங்க? கிளி அப்படின்னா என்ன? கிளினா ஏன் ஆண் கிளி இருக்காதா? ஏன் பெண் கிளி என்ன? ஆண் கிளி இரண்டு பெண் நான் கதை சொல்லும் போது ஆணை பத்தி மட்டும் தான் பேசுவேன். நான் அந்த கதையை பத்தி பேசவே மாட்டேன். நான் கதையை கதை சொல்றவன் நானு. அந்த கதையில வரது ஆண் கிளியா பெண் கிளியா நான் தீர்மானம் பண்ணணும். நீங்க சொல்லக்கூடாது. அதை சரிங்க. கிளி சொல்லுச்சா நான் ரொம்ப அழகா இருக்கேன், என் குரல் எவ்வளவு இனிமையா இருக்கு, என் காக்கா கரு முண்டமே உனக்கெல்லாம் என்ன குரல் வழி வருது, நீ எல்லாம் வந்து காக்கா கரு முண்டமா இருக்கு. நீ என்ன இப்படி எல்லாம் வந்து நீ பேசிக்கிட்டு முண்டை அப்படின்னா தலை இல்லாத அர்த்தமுங்க. அப்பா இலக்கணத்துக்கு கொடுத்த விளக்கண கருப்பா. விளக்கணம்னா இலக்கணம்னா என்ன? ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா சும்மா அதை புடிச்சுக்கிட்டு அதுல ஏறி இப்படி வச்சு ஏறி போயிட்டே இருக்க. நீங்க ஆசிரியர் கேள்விப்பட்டேன். இலக்கணம்னா என்னங்க? பேச்சுன்னு ஒண்ணு நடைமுறை பேச்சுன்னு ஒண்ணு இருக்கு. இலக்கண முறையெல்லாம் படி பேசணும்னா இங்க ஒருத்தர் உட்காந்து சும்மா தான் பேசி பாருங்க. நீங்க சமரச புக்கை வாங்கிட்டு வந்து அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து நீங்க எல்லா விதமான வசனங்களையும் படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நாடகம் ஓடுதான் நான் பாக்குறேன். சரிங்க சரிங்க. சரியா? அப்படி எல்லாம் இலக்கணத்தோட பேசணும் அப்படின்னா நீங்க என்னைக்குமே எந்த இடத்துல எந்த வகையிலும் பேசுறதுக்கு தைரியம் இருக்கு. எப்படி பேசுவோம்? எங்களுக்கும் படிச்சுட்டு வந்து பேசுறதுக்கான பேசுங்க. படிச்சுட்டு வாங்க. இந்த இடத்துல என்ன தேவை அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அட காக்கா கதை நின்றவே காக்கா கதை கங்கராசம் எழுதி வச்சுக்காரா? நான் கேட்கறேன் சொல்லுங்க. ஏப்பா நீங்களா சினிமா பாட்டு பாருங்க, சினிமா பாட்டு பாட சொல்லி கங்கராஜன் எழுதி வச்சாரா? நீங்க தானே சொல்றீங்க. எனக்கு தேவை குட்டி. நான் அந்த காக்கா கதை குருவி கதை கேட்கறேன். என் குட்டியை கொடுத்துட்டா நான் போயிடுறேன். இந்த இடத்துல இருந்தா கூட குடுக்குறதா இல்லையா? உனக்கு சாமர்த்தியம் இருந்தா புடிச்சுட்டு போயா நீ முதல்ல. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி. இனிமேல அந்த மாணி இந்த இடத்துல இருந்தாலும் கூட உனக்கு கொடுக்க முடியாது. ஏன் குட்டி வச்சு பட்டா போட்டு எழுது. நான் தேடி வரலன்னு சொல்லிட்டேன். தேடி வரலங்க. தொலைஞ்சு போனதாங்க தேடுறதுக்கு. குட்டி இங்கதான் இருக்கு. அப்புறம் இங்கதான் இருக்கு. இப்பதான் பாத்துக்கிட்டு ஏன் குட்டினா நான் போய் அதை தேடணும். அம்மா குட்டிங்கிறதுக்கு காணாம போயிருந்தேன் தேடணும். ஏன்னா இவ்வளவு விஷயம் வேணாங்க. அந்த இடத்துல இவர் குட்டி இவர் குட்டிங்கிறது ஏன் குட்டியாங்க? இவர் குட்டிங்கிறதுக்கு என்ன அடையாளம் சொல்றேன் கேளுங்க. காயாத கானகத்தே மேகாத
நல்லா சொல்லுங்க. சாயாத சாயாதே சாயாத கொண்டு இருந்தாலும் கதிரவனை பார்த்து உமது வேட்டைக்கேற்றமான் இதை நம்பியிருந்தவான் நல்ல தைரியவான் நல்ல ஜாதிவான் ஐயா வேடுவரே இனி உன் உலகப்படாதவான் இனம் விட்டிருந்தால் செடி விட்டு நீங்கள் விட்டிருந்தால் என் செடியை விட்டு அடித்து துரத்துவே ஏமா இவன் உங்க அண்ணனா இன்னையார வரைக்கும் உன் தங்கச்சியை கட்டி ஏறி காலத்துக்கு அப்புறம் நீ எங்க போன உங்க ஏன் இவ யாருறது அவ்வளவு கோபத்துல இருக்கேன் நான் ஒரு அண்ணன் பாதுகாப்பா இருக்கிறது இல்லாம நீ என்ன ஒண்ணும் பண்ணல
ஏடா மங்களகரமான நேரத்துல இப்படி வருது கரேர்னு அண்ணா அந்த சைனா பீஸ். ஆமா என்னடா ரெண்டு வரை இல்ல அப்புறம் இந்த பீச்ச வண்டியா அது கூட பரவாயில்ல இது வேற மாதிரி இருக்கு வேற மாதிரியா ஆமா. பார்க்கும்போது அப்படியே எனக்கும் தெரியுது. வள்ளி வேடனாகவும் வேடனாகவும் உம்மை ஆட்கொள்வதற்காகவே யாம் இங்கு வந்தோம். உமக்கு வேண்டிய வரங்களை கேள். தரத்தில் என்னால் முதலாக இருக்க முடியாது, ஆனால் தாரத்திலும் இருக்க முடியாது. ஏன்னா தாரத்துல இருந்தா தான் தரத்துல இருக்க முடியும் இல்லையா? அப்ப அந்த தரம் எனக்கு வேணும் அப்படிங்கறதுனாலதான் பாருங்க, அந்த தாரத்திலும் எனக்கு முதலிடம் வேணும் அப்படிங்கறத உங்க மூலியமா நான் கேட்டுக்கிறேன். நான் ஏன்னா வழங்கக்கூடியவர் வள்ளி தெய்வானை அப்படிங்கிற எனக்கு முதலிடம் வேணும் சாமி. தரத்திலையும் சரி தாரத்திலையும் சரி. இந்த தாய்மார்கள் நிறைய இருக்காங்க. சின்ன வீட்டுக்கு முதல்ல கொடுக்கலாமா? எங்க அவங்களுடைய கேட்போம், அவங்க சொல்லட்டும். சொல்லுங்க தாய்மார்களே. எங்க சொல்லுங்க பாப்பா. சின்ன வீட்டுக்கு முதல்ல கொடுக்கலாமா? சின்ன வீட்டுக்கு முதலிடம் கொடுக்கலாம். பெண்கள்ட்ட கேட்ட எப்படி சொல்லுவாங்க? ஆம்பளை கடத்த சொல்லுவாங்க. கொடுத்துருமா? இல்ல சின்ன வீடுன்னு நீங்க என்ன அந்த அர்த்தத்துக்கு போறீங்க? நீங்க என்ன அர்த்தத்தை கிடைக்கிறீங்க? நான் என்ன உங்களுக்கு சின்ன வீடா? அப்ப சின்ன வீடு அது இரண்டாவது மனைவிங்கிறது வேற. நீங்க தவறா நினைக்க கூடாது. எதுக்கு எடுத்தாலும் தப்பு நீங்க எதுக்கெல்லாம் தப்பாவே சொல்றீங்க? தப்பா சொல்ல மாட்டேன் எப்போதும். சரியா தான் சொல்றேன். எனக்கு அந்த முதலிடம் கொடுக்கலாம்ல? அக்கா நான் ஏதாவது தவறா சொல்றேனாக்கா அந்த கொடுக்க வேண்டாங்க. கொடுக்கலாமா? மாலை எடுத்துட்டு ஒரு வேகமா வந்து அந்த முதலிடம் அவர் பாவம் நடக்கிறது. இவர் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்ல. ஆமா முதலிடம் செய்வான் இருக்கும்போது வள்ளிக்கு முதல்ல கொடுக்கலாமா? கொடுத்துடலாமா? வீட்டுல எல்லாம் அப்படி கொடுப்பீங்களா? அது கிடையாது. அப்புறம் அங்க மட்டும் கொடுக்க இங்க மட்டும் கொடுக்கலாமா? கோரிய வரத்தின்படியே உங்கள் விருப்பத்தின்படியும் இவ்வுலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சமுதிரம் என்று அழைப்பார்கள். உமக்கே முதலிடம். நாடு செழிக்க வேண்டும், இந்த மழை பெய்ய வேணும், இந்த ஊரு செழிக்க வேணும், காணத்தக்கவே ஊரார்கள் வாழ வேண்டும், அத்தி வெளிகளுக்கு பால் பழம் வேணும், அத்தி வெளிகளுக்கு பால் பழம் வேணும், உள்ள பெருக வேணும், காணத்தக்கவே ஊரார்கள் வாழ வேணும். அவமான சுழடி வண்டி பாரார் ரூப உலகில்
திரு சங்கரதாஸ் சுவாமி நாமம் நாடகத்தை கண்டித்த உள்ளூர் கிராமத்தர்களுக்கும்